உன்னை அடிச்சதுக்கு தனக்கு தானே தண்டனையை கொடுத்துக்கிட்டான். புரிஞ்சுக்கோ பாவி. கைய சுட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். குட்டி என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் பாசம் வச்சிட்டு இருக்கிறது 2 பேர் தான். ஒண்ணு அம்மா, இன்னொன்னு என்னோட பவி. இப்ப 2 பேரும் என்கிட்ட இருந்து விலகி போயிட்டே இருக்காங்க. அந்த வலிக்கு முன்னாடி இந்த சூடெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். பவி, என்னோட பயணம் வேற, உன்னோட பயணம் வேற. அது எப்படி சரியா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பவி. ஆனா உன்னோடது அது வேற பரிமாணத்துல இப்ப நடந்துட்டு இருக்குது. உண்மையில சொல்லணும்னா இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு போனஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உன்னோட வாழ்க்கை அது வேற பவி. நீ இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்க. இன்னும் நிறைய தூரம் கடந்து போக வேண்டியது இருக்கு. கணவன் மனைவியோட உறவு இந்த உலகத்திலேயே ஒரு புனிதமான உறவு. தாய்கிட்ட கூட சொல்ல முடியாத சில விஷயங்களை மனைவி தன் கணவன் கிட்ட தான் சொல்றா. அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். அது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வர்ற மின்னல் மாதிரி உடனே மறைஞ்சிடும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களை நீங்களும் மறந்துடணுமா? இத பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவெல்லாம் அதிகபட்சம் ஒரு 2 நாள்ல தீந்துடணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து சட்டன்னு இறங்கி போய் பேசணும். இத பாரு, பேசாம அப்படியே வளர விடக்கூடாது. சின்ன செடியா இருக்கும் போதே நாம அதை புடுங்கி எரிஞ்சிடலாம். ஆனா அதே செடி பெரிய மரமாயி வேரெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா ஒண்ணுமே பண்ண முடியாது பவி. இங்க பாரு பவி, விட்டு கொடுக்கறவங்க எப்பவுமே கெட்டு போனதில்ல. கெட்டு போனவங்க எப்பவுமே விட்டு கொடுத்ததில்ல. விட்டு கொடுத்துரு பவி, போகட்டும். குட்டி என்னோட பையனா இருக்கிறதுனால இது உன்கிட்ட சொல்லல. குட்டி உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தான்னா தான் கைய நெருப்புல சுட்டுட்டு இருப்பான். யோசிச்சு பாரு பவி. உனக்கும் அவன் மேல பாசம் அதிகம்னு எனக்கு நல்லா தெரியும் பவி. ஆனா குட்டியும் உன் மேல நிறைய பாசத்தை வச்சிருக்கான். அத எப்படி வெளிப்படுத்துறதுனே அவனுக்கு தெரியல. அதுதான் அவனோட பிரச்சனையே. மத்தபடி என்னோட குட்டி ரொம்ப நல்ல பையன். இப்ப கை வலியோட புலம்பிக்கிட்டே படுத்துட்டு இருக்கான். நான் மருந்து போடலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்றான். அந்த வலி அவனுக்கு இருக்கணுமா? அதான் உன்னை அடிச்சதுக்கு தண்டனையா? இது பாரு பவி, என் பிரச்சனை வேற, உன் பிரச்சனை வேற. நான் யாருன்னு எனக்கே நான் நிரூபிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். சுருக்கமா சொன்னா எனக்கான ஒரு அடையாளத்துக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா நீ அப்படி இல்லையே. உனக்குன்னு ஒரு அடையாளம், கௌரவம், நல்ல கணவன், நல்ல வீடு எல்லாமே இருக்கு. என்ன அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே, அதெல்லாம் சரியா போயிடும் பவி. பவி, பிரச்சனைய உன் கண்ணுக்கு பக்கத்துல எடுத்து பாத்துட்டு இருந்தா பூதாகரமா தெரியும். ஆனா அதே பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு, அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதா தெரியும். இதுக்காகவா இவ்ளோ வீம்பு புடிச்சோன்னு நினைச்சா அப்போ நமக்கே சிரிப்பு வரும். ஆஹா இல்ல அத்தை, அது பவி, நான் உடனே போய் உன்னை குட்டிக்கிட்ட போய் பேசு, அவனோட சேர்ந்துக்கோன்னு நான் சொல்லல. அவன் விஷயமா கொஞ்சம் யோசி, அதத்தான் நான் சொல்றேன். இத பாரு, நான் சொல்றது சரியா பட்டா ஏத்துக்க, இல்லன்னா உன் இஷ்டம், உன் இஷ்டம்தான். பாவி,
மனசுல இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு வெளிய காட்டிக்காம இருக்க. உன்னெல்லாம் என்னடா சொல்றது? புருஷன் பொண்டாட்டி கிட்ட அன்பை முழுசா வெளிப்படுத்தாம தண்டல்கார மாதிரி தவணை முறையில வெளிப்படுத்திட்டு இருக்க. சரி சரி, நான் தொடல. வலி ரொம்ப அதிகமா இருக்கும். நான் உன் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன். மனசுல இவ்ளோ ஆசைய வச்சுக்கிட்டு கடு கடுன்னு இருக்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லவ்வர்ஸ் தான். எதுக்கு இந்த ஒளிவு மறைவெல்லாம்? நீ அன்னைக்கு குடிச்சிட்டு வந்த. எப்பவுமே உனக்கு குடிச்சிட்டு வர பழக்கம் இல்லதானே? அதனாலதான் ஏதோ கோவத்துல தட்டி கேட்டேன். சரி, அந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்க கூடாதுதான். ஏதோ கோவத்துல நானும் குடிச்சிட்டு வந்தா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அடிப்பியா? அடிச்சது நீதானடா. நீதானே வந்து என்கிட்ட சாரி சொல்லணும். நீயா வந்து சாரி சொல்வேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நான் தான் கோச்சிட்டு வெளியே போனேன். அதுக்கு நீ வந்து கூப்பிட மாட்டியா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? என்ன அடிச்ச கைக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கோவத்துல இப்படியா? எப்படி சுட்டு வச்சிருக்க பாரு. யாருடா சொன்னது நீ அனாதைன்னு? அன்பான அம்மா, ஆதரவான தாத்தா, எப்பவும் பாசத்தை காட்டுற பொண்டாட்டி நாங்கெல்லாம் இல்ல உனக்கு. நீ எங்களை புரிஞ்சுக்கல. அதுக்கு நாங்க என்ன பண்றது? உன்கிட்ட நான் என்னடா எதிர்பார்த்தேன்? ஒரே ஒரு சாரி, அவ்வளவுதானே. ஆனா அத சொல்றதுக்கு உனக்கு ஈகோ தடுக்குது இல்ல? ஆம்பளைங்கிற திமிரு அதானே? சரி, சாரி கூட கேட்க வேண்டாம். அட்லீஸ்ட் வந்து பேசிருக்கலாம்ல. ஏன்டா இப்படி இருக்க? திடீர்னு இப்ப வந்து இங்க பாரு, இப்படி பாசத்தை காட்டி கையெல்லாம் சுட்டு வச்சிருக்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட, என் மேல நீ அளவு கடந்த அன்பு வச்சிருக்க. நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா. என் அன்பு உனக்கு தெரிய போய் தானே இப்படி கைய சுட்டுக்கிட்டு இருக்க. நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, உனக்கும் அது தெரியும். அத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். சாரி கேட்டா நானும் உன்னை மன்னிச்சிடுவேன். நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரிடா சந்தோஷ். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. கஷ்டப்பட்டதால தானே இப்படி கையெல்லாம் சுட்டுக்கிட்ட. எப்ப
பார்த்தாலும் வெறப்பா கல்லு மாதிரி பேசுவ. ஆனா கல்லுக்குள்ளயும் ஈரம் இருக்குன்னு காட்டிட்டடா. சரி, நாளைக்கு என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். சாரி பவி, நான் உங்ககிட்ட நேர்ல மன்னிப்பே கேட்கலைனாலும் நீயே என்ன மன்னிச்சிட்ட. இதுவே எனக்கு போதும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் உன்னை அடிச்சதே இல்லை. ஆனா அன்னைக்கு அடிச்சிட்டேன். ஐம் சாரி பவி. நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ பண்ணாங்க? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பவி. ஐயோ, விடு பவி, விடு. தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன அத்தை இதெல்லாம்? யார் பண்ணது இவ்வளவும்? உனக்காக நானே இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணேன். எப்படி இருக்கு அத்தை? நீங்களா? அது எப்படி? நீங்களும் நானும் ஒன்னாதானே தூங்கணும். அப்புறம் எப்படி நீங்க இவ்ளோ வேலையும் பாத்தீங்க? நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் எழுந்திருச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்ல. எல்லாம் இந்த டெக்கரேஷன் வேலை தான் பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, ஏன் அத்தை எவ்ளோ ரிஸ்க் இது? ஏன் இப்படி தூங்காம கண் முழிச்சு இத்தனை பண்ணீங்க? என்ன எழுப்பி இருந்தா நானும் இதெல்லாம் பண்ணிருப்பேன்ல. சீ போ பவி, உன்னோட பிறந்த நாளுக்கு உன்னையே வேலை வாங்கலாமா? அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அதனாலதான் உன்கிட்ட சொல்லாம நானே இதெல்லாம் செஞ்சேன். எப்படி இருக்கு அத்தை? நான் என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க ஏன் அத்தை என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க? ஏன்னா நீ ஏன் மருமக, அதாவது மருமகள். வீட்டுக்கு வர பொண்ண இன்னொரு மகளா பாக்கணும் தான் இந்த உறவுக்கு மருமகள்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தான் பொண்ணு இல்லையே,
அதனால என்னோட மகளும் நீதான், என்னோட மருமகளும் நீதான். உனக்கு பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன் பவி? எங்க அம்மா சொல்ற மாதிரி நீங்க இவ்ளோ என்ன பாத்துக்கிறதால தானோ என்னவோ எனக்கு எங்க அம்மா ஞாபகமே இல்லாம போச்சேன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ஏன் அத்தை, மறுபடியும் ஏதாவது சர்ப்ரைஸா? கண்ணை மூடு சொல்றேன். ம். இப்ப கண்ணை தர. உனக்காக டாலர் வச்ச செயினை வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு அத்தை இதெல்லாம்? எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான gift எனக்கு? உங்களுக்கு செலவு தானே. பவி, எனக்கு காசெல்லாம் முக்கியமா தெரியல. உன்னை நான் சந்தோஷமா பார்க்கணும், அதுதான் என் மனசுல இருந்தது. அதுக்காக தான் இந்த gift. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. தேங்க்ஸ் அத்தை. இல்ல பவி, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அத்தை, இவ்ளோ காஸ்ட்லியான gift கொடுத்தது நீங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றீங்க. என்ன அத்தை? ஆமாம் பவி, நான் என்னோட வாழ்க்கையில இப்பதான் இவ்ளோ விலை அதிகமான ஒரு பொருளை கிஃப்டா கொடுக்கறேன். இந்த கிஃப்ட கொடுக்கற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான் பவி. சான்ஸே இல்ல அத்தை. நீங்க இப்படி ஒரு பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு முழு காரணம் நீங்க தான். நீங்க மட்டும்தான். இல்ல பவி, இல்ல. நீ இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் எனக்கு இந்த வீடு தான் உலகமே. அப்பாவும் குட்டியும் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஆனா இதை தாண்டி இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு நீ தான் எனக்கு காட்டின. இந்த வீட்ல இருந்து அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு ஜன்னலா இருந்து உதவி பண்ணது நீதான். உனக்கு இந்த கிஃப்ட் இல்ல, இதை விட விலை உயர்ந்த கிஃப்டா நான் கொடுக்கணும். இல்ல அத்தை, நீங்க ஏதோ சொல்றீங்களே உதவி அது இதுன்னு. அந்த உதவிய நம்ம எத்தனை பேருக்கு வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த உதவிய பயன்படுத்தி மேல வர்றவங்க ஒரு சில பேர் தான். அப்படி உங்க சொந்த உழைப்ப பயன்படுத்தி மேல வந்தவங்க நீங்க. பவி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இந்த நல்ல நாள்ல நான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு மருமகள் எந்த மாமியாருக்கும் கிடைக்காது. எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சப்போர்ட்டா உறுதுணையா இருந்திருப்பாளான்னு என்னால சொல்ல முடியல. தெரியல பவி, நீ எல்லாத்துக்கும் மேல பவி. அத்தை போதும் அத்தை, தயவு செஞ்சு போதும். என்னால முடியல. இதுக்கு மேல சொன்னீங்கன்னா நான் அழுதுருவேன். கண்ணு கலங்கிடுச்சு. இல்ல பவி, நீ எனக்கு என்னோட சுயத்தை காட்டின, சொந்த கால்ல நிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்த. அத இன்னைக்கு மட்டும் இல்ல, எந்த காலத்திலயும் நான் மறக்க மாட்டேன். நீதான் பவி என்னோட ஆசான், குரு, தோழி எல்லாமே. சரி பவி, நீ போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த செயினை போட்டுக்கிட்டு வா. நான் டிஃபன் ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிடலாம். சொல்லு அத்தை. செல்ல பொண்ணு போ. அப்பா, டிஃபன் ரெடி, சாப்பிட வாங்க. இன்னைக்கு பவிக்கு பிறந்த நாள்பா, அதான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்கேன். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல்.
இன்னைக்கு என்ன? பவி, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல? எனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்ப. எத்தனை வாட்டி ராத்திரி மிட்நைட் 12 மணிக்கெல்லாம் உனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிருப்பேன். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்ச உடனே விஷ் பண்ணுவேன்னு நினைச்சிருப்பேன். ஆனா நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம சண்டை போட்டிருந்தப்போ நீயும் பேசுவன்னு நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நீ வந்து பேசவும் இல்லை, என்ன சமாதானப்படுத்தவும் இல்லை. ஆனா நேத்து நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் கையில காயம் பட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் உன் மனசுல உள்ளதெல்லாம் டயலாக்க போட்டு தள்ளிட்டு போயிட்ட. அப்ப கூட என்னை எழுப்பி சொல்லணும்னு தோணல. தூக்கத்திலே சாரி கேக்குறேன். அப்போ எனக்கு ஈகோவா இல்ல உனக்கு ஈகோவா? எனக்கு ஆம்பளைங்கிற திமிருனா உனக்கு பொம்பளைங்கிற திமிரு, அதானே? அதைத்தானே காட்டிட்டு போற. சரி, ஓகே, லீவ் இட். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ்வோட பாசமா தான் இருக்கும். நீ எப்படி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பாசத்தை காட்டினியோ அதே மாதிரி உன்னை எதிர்பார்க்க வச்சு ஈவினிங் கிஃப்டோட வந்து மாமா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அதுதான் என்னோட பிளான். ஓகே, இங்க இருந்து நான் ஆபீஸ் போற வரைக்கும் நீ என்ன எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலைனாலும் நான் உனக்கு பர்த்டே விஷஸ் பண்ண போறதில்ல என் பவி குட்டி. சந்தோஷ், அங்க போய் பவி முகத்தை பார்த்த உடனே ஃபீல் பண்ணி விஷ் பண்ணிராதடா. டேய், பி ஸ்ட்ராங்டா, ஸ்ட்ராங். ஓகே? பவி, பவி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த செயினுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அப்படியே மேட்சிங். கொண்டு பட்டுடும் என் குழந்தைக்கு. ஐயோ அத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. அப்படியா? அழகு. சரி, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பெரியவங்க தானே, நல்ல நாள் தானே. வா. தாத்தா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. சரி, வா சாப்பிடலாம். ஹாய் தாத்தா. பாப்பா சந்தோஷ், சாப்பிடலாம், உட்காரு. ஒரு நிமிஷம் இரு, பார்க்கலாம். பவி, குட்டி உனக்கு கண்டிப்பா பர்த்டேக்கு விஷ் பண்ண போறான். எனக்கு என்னமோ அவன் விஷ் பண்ண மாட்டான்னு தான் தோணுது அத்தை. நான் சொல்றேன்ல, கண்டிப்பா உன்னை விஷ் பண்ணிட்டு தான் ஆபீஸ்க்கு போவான். தாத்தா, இன்னைக்கு என்ன கிழமை? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு புதன் கிழமைடா. சூப்பர் தாத்தா. இந்த புதன் கிழமைனாலே ஸ்பெஷல் தான்ல.
ஆமா, என்ன திடீர்னு வீடு அலங்காரம்லாம் பண்ணி அமக்கலமா இருக்கு? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு உன்னோட இருங்க நான் சொல்றேன். அது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிமிஷம். சொல்றா. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? டேய், பவி கிட்ட பேசிட்டியாடா? இரு என்ன ஓகேடா. அடுத்து சரி, சொல்லுவான் பாரு. நீ எப்படி இருக்க? என்னடா நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்ற? டேய், முக்கியமா ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்டா. டேய், நான் நல்லா இருக்கேன்டா. ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். டேய், அது இல்லடா. சரி, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அது உனக்கு ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணேன். ஓ, டேய், இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்னு எனக்கு தெரியாம இருக்குமா? டேய், அதை எப்படிடா நான் மறப்பேன்? சூப்பர்ரா. பவி கிட்ட பேசினியா? gift ஏதாவது கொடுத்தியா என்ன? ஆடிட்டிங் டேட் தானே இன்னைக்கு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்றடா? அத நான் மறப்பேனா? டேய், என்னடா வளர்ற? கண்டிப்பா நான் வந்துடுறேன். I will there in 10 minutes மச்சான். ஓகே, முதல்ல ஆபீஸ்க்கு வா. ஓகேடா. தாத்தா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னடா? கிஃப்ட் தாத்தா, அது gift வாங்கிட்டு போய் தான் நான் ஆடிட்டரை பார்க்கணும். அப்பதானே அவரு ஹாப்பி ஆவாரு. அப்பதானே என்னோட அக்கவுண்ட்ஸ்லாம் அவர் நல்லா பாப்பாரு. என்ன சொல்றீங்க தாத்தா? அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் தாத்தா. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும். ஹாப்பி. என்னடா ஹாப்பிங்கிற? காபி வேணுமா? அம்மா காபி கொடுமா. ஐயோ, அது இல்ல தாத்தா. நான் சொல்ல வந்தது என்னன்னு தெரியுமா? இந்த ஹாப்பியா இருக்கிறது எப்படின்னு ஒரு புக் படிச்சேன் தாத்தா. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் வாங்கி தரேன் தாத்தா, நீங்க அதை படிங்க. சார், நல்லா ஹாப்பியா இருக்கலாம் நாம. ஓகேவா? ஓகே தாத்தா, நான் போயிட்டு வரேன். சரிடா. பவி, குட்டிக்கு ஏதோ முக்கியமான ஆடிட்டிங் வேலை இருக்கும் போல இருக்கே. அதான் டென்ஷன்ல உனக்கு வாழ்த்து சொல்ல மறந்துட்டான் போல இருக்கு. இல்லாத்த, இன்னைக்கு என் பர்த்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். வேணும்னே சொல்லாம வெறுப்பேத்துறான். சச்சா, அப்படியெல்லாம் இருக்காது பவி. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அத்த. அவன் வேணும்னே முக்கியமான நாள், ஹாப்பியா இருக்கிறது எப்படின்னு புக்கு படிச்சேன், அது இதுன்னு சொல்லி என்னை எதிர்பார்க்க வச்சு பழி வாங்குறான். திருத்தவே முடியாது அத்த. பவி, நீ ஏன் இதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கிற? ஒருவேளை உன்னை எதிர்பார்க்க வச்சு விளையாட்டு காமிச்சு அதுக்கப்புறமா வாழ்த்து சொல்லலாம்ல. அப்படியா சொல்றீங்க? ஆமாம் பவி, இன்னும் டைம் இருக்குல்ல. கண்டிப்பா குட்டி உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லத்தான் போறான். நீ கேட்கதான் போற. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லாத. எனக்கு நம்பிக்கை இருக்கு. குட்டி கிஃப்ட் வாங்கி கொடுத்து உன்கிட்ட வந்து சர்ப்ரைஸா பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போறான். நீ வேணும்னா பாத்துட்டே இரு.
விஷ் பண்ணுவேன்னு நீ காத்துக்கிட்டே இருந்தல்ல, அந்த தவிப்பு இன்னும் என் மனசுலயே இருக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் உன்னை காலையிலே இப்படி காக்க வச்சிருக்கேன். இப்பவே போய் உனக்கு ஸ்பெஷலான ஒரு சூப்பர் gift வாங்கி ஈவினிங் உன்கிட்ட கொடுத்து உன்னை சர்ப்ரைஸ் பண்றேன். பிரதீப், சொல்லு சந்தோஷ், என்ன இது? இது ஃபைல்ரா, பார்த்தா தெரியல? இது ஃபைல்னு ஸ்கூல் பிள்ளைய கேட்டா கூட சொல்லு சந்தோஷ். அதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறேன்னு தானே கேட்குறேன். இரு டியூட், ஃபைல தரவன் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்ல மாட்டேனா? இது எனக்கு கொடுத்த ஒர்க் ஆக்சுவலா. எம்டி கேட்டார்னா இதை கொடுத்துரு, சரியா? ஏய், கேட்டா மட்டும் கொடு, ஓகேவா? நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன், சரியா? இந்தா, பாய். டேய் சந்தோஷ் நில்லு. என்ன? கையில என்னடா கட்டு? கையில ஒண்ணும் இல்லையே. கையில ஃபைல் இருந்தது, அதான்டா உன்கிட்ட கொடுத்தேன். டேய், அந்த கையில என்ன இருக்கு? எந்த கையில? எது? அந்த கையில தான். ஏய், என்ன சந்தோஷ், சந்தோஷ் காட்ட போறியா இல்லையா? ஏய், என்ன? ஏய், ஒண்ணு இல்லடா, அது சும்மா அது. டேய் காட்டுறானா?